வணக்கம். இது நெக்ஸ்ட் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சைக்காலஜியில் வர சமூக மனவளர்ச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி பாடத்தில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் 3 நிலைகளை குறிப்பிட்டவர் கோல்பர்க். நெக்ஸ்ட் கொஷின், பட்டறை நிலை, ஆதிக்க நிலை, சமூக நிலை, தனித்த நிலை எனும் 4 நிலைகளுடன் தொடர்புடையது கல்வி வளர்ச்சி. குழந்தை பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மனவெழுச்சிகளில் ஓர் இருமுக போக்கு நிலை தோன்றுகிறது என கருதுபவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளின் எதிர்மறை மனவெழுச்சியின் வெளிப்பாடு கீழ்ப்படியாமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனவெழுச்சி என்பது டேஸ் மேலோங்கி நிற்கும் நனவு நிலை, உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனவெழுச்சி முதிர்ச்சி கொண்டவரின் செயல் பிறருடன் ஒத்துழைத்தல். இந்த சுய பரிதாபம் கொள்ளல், சுய கட்டுப்பாட்டை இழத்தல், நிதானமின்றி நடத்தல் இதெல்லாமே மனவெழுச்சி முதிர்ச்சி கொண்டவரோட செயலா இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒழுக்க வளர்ச்சிக்கும் முதிர்ச்சி பெறுதலுக்கும் தொடர்புண்டு என கருதியவர் கோல்பர்க். நெக்ஸ்ட் கொஸ்டின், உளவியலில் குறிப்பிடும் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் மொத்தம் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோல்பர்க் குறிப்பிடும் ஒழுக்க வளர்ச்சியின் முதல் நிலை மரபுக்கு முந்தைய நிலை. அறிவு வளர்ச்சியில் பியாஜே குறிப்பிடும் செயல் ஃபர்ஸ்ட் ஒன் தன்வயப்படுதல், பொருந்தி போதல். ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோல்பர்க் குறிப்பிடும் ஒழுக்க வளர்ச்சியின் 3ஆம் மற்றும் இறுதி நிலை மரபுக்கு பிந்தைய நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹீரோ வொர்ஷிப் மனப்பான்மை காணப்படும் பருவம் பிள்ளை பருவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒப்பார்குழு ஆதிக்கம் செலுத்தும் பருவம் குமரப்பருவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைவது மனவெழுச்சி அதிர்வுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின்படி மனித வளர்ச்சியில் உள்ள நிலைகள் மொத்தம் 8. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த ஒன்று குறை ஆளுமை கொண்டவரின் பண்பு? தனிமைதான் குறை ஆளுமை கொண்டவரின் பண்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்பிக்கை, தன்னாட்சி, நெருக்கம் போன்ற பண்புகளை கொண்டிருப்பவர் நிறை ஆளுமை கொண்டவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆரோக்கியமான பெற்றோர் குழந்தை உறவால் தீர்க்கப்படும் பிரச்சனை எதுனா இது எல்லாமே தாழ்வு மனப்பான்மை தீர்க்கப்படும், எதிர்மறை தற்கருத்து, தற்கொலை எண்ணம் இதெல்லாமே தீர்க்கப்படும். இவை அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எரிக்சன் குறிப்பிடும் நடுமுதிர் வயது பருவத்தின் சமூக பிரச்சனை தாராள மனப்பான்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுற்றுப்புறமும் பள்ளியும் செல்வாக்கு பெறும் எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின் நிலை 4வது நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எரிக்சன் குறிப்பிடும் மன சமூக கோட்பாட்டோட முதல் நிலை 0 to 1 வயது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது எதிர்மறை மனவெழுச்சினா அச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிகமாக கவலைப்படுவதால் உண்டாகும் எதிர்விளைவு எரிச்சல், சுவாச நோய், மாயத்தோற்றம். இது எல்லாமே அதிகமாக கவலைப்படுவதால ஏற்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின் 6ஆம் நிலைக்குரிய நிலை முன்முதிர் பருவம். அடுத்த கேள்வி, எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டில் குமரப்பருவம் எத்தகைய நிலையில் வைக்கப்படுகிறதுனா 5வது நிலையில் வைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பதே ஹர்லாக்கோட கூற்று. சமூகத்தில் பிறருடன் தொடர்பு கொண்டு இணக்கமான முறையில் பழக தேவைப்படும் திறன்கள் மெதுவாக வளர்ச்சி பெறுதலை தான் நம்ம என்னென்னு குறிப்பிடுறோம், சமூக வளர்ச்சின்னு குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மனவெழுச்சி அது எழுவதற்கான காரணம் மறைந்த பின்னரும் தொடர்ந்து செயல்படுவது மனவெழுச்சி நீட்சி. அடுத்ததா, மக்டுகளின் கூற்றுப்படி இயல்பு நடத்தையில் இல்லாதது நுண்ணறிவு, மீதி எல்லாமே இயல்பு நடத்தையில இருக்கும். அறிவு, உணர்வு, உடல் இயக்கம்.
அடுத்ததா பெற்றோரை முழுதும் சார்ந்த பருவம் குழவி பருவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் பருவத்தில் குழந்தையானது தனது குடும்பத்தை சாராமல் பிறருடன் தொடர்பு கொள்ள துவங்குகிறதுனா பிள்ளை பருவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகிழ்ச்சி தரக்கூடிய மனவெழுச்சிகள் யாவும் என்ன மாதிரி மனவெழுச்சிகள் அப்படின்னா உடன்பாட்டு மனவெழுச்சிகள். கொஸ்டின், குழவி பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மனவெழுச்சிகளிலும் ஓர் இருமுக போக்குநிலை தோன்றுகிறது என கருதியவர் ஃப்ராய்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகள் 11 to 12 வயதை அடையும் போது ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கத்தை அடைகிறார்கள் என கருதியவர் கோல்பர்க். நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்னைத்தானே உணர்வது எந்த பருவத்தின் மைய வளர்ச்சி செயல்? குமரப்பருவத்தின் மைய வளர்ச்சி செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் என்பவரது கருத்துப்படி பிறந்த குழந்தையிடம் பொதுப்படையான உள்ள கிளர்ச்சி மட்டுமே காணப்படும். பிரிட்ஜஸ். பிரிட்ஜஸ் என்பவரின் கருத்துப்படி தான் பிறந்த குழந்தையிடம் பொதுப்படையான உள்ள கிளர்ச்சி மட்டுமே காணப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்னை பற்றி ஒருவன் கொண்டுள்ள மனப்பான்மைகள் உணர்ச்சிகளின் தொகுப்பே டேஸ் எனப்படும். தற்கருத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டாளி குழு பருவம் என அழைக்கப்படும் பருவம் பிள்ளை பருவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எரிக்சனின் சமூக வளர்ச்சி படிநிலைகள் மொத்தம் 8. ஓகே டீச்சர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.